அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். எப்படி கோர நல்லா கேக்குதா? புது மைக்கு வாங்கிட்டோம்ல, இனிமே ஆட்டம் சிலம்பாட்டண்டா. முதல்ல வாரம் வீடியோ ஒழுங்கா போடுறா. போடுவோம் போடுவோம் போடலாம் போடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம். நீங்க இதுக்கப்புறம் வீடியோ பார்க்க போறீங்க. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே லாஸ்ட்ல தான் சொல்லுவோம். ஏன் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றேன்னா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. யூடியூப் வேற நிறைய காட்டி கொடுக்குது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க கிடையாது. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. ஓகே, என்ன கண்டென்ட்னா, இன்னைக்கு சில பல வீடியோஸ்ல நிறைய கிளிப்ஸ்ல நிறைய மாட்டிருக்கு. அதை பத்தி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வழங்கும் போல நம்ம சேனலுக்குள்ள போலாம். படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். ஜாப்பனீஸ் சைனா படத்தை வந்து தமிழ்ல டப் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். ஜூலி, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ற? வா என் கூட வா. ஆனா நம்ம இந்தியன் ஆக்டர்ல ஒருத்தர், அவரு ஜாப்பனீஸ் பேசி ஒரு வீடியோ கிளிப் இப்ப வள வந்துட்டு இருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, ஆந்திராவின் துணை முதலமைச்சர் நம்ம பவர் ஸ்டார். செம பீட்டிடா மச்சான். அது நம்ம தமிழ்நாட்டு பவர் ஸ்டாரா? இது வேற வாஷி 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 கொரோசுனிவா மியானகுனாரி கொரிகேவா இனோகாவா காரானாகுசுரு சொக்கோதே அஷியோ கித்தே. அவன் பாண்டத நீ கேட்டியா? சொக்கோதே அஷியோ கித்தே. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். என்னடா இது ஜாப்பன்ல பேசினுக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் வந்து தெரிஞ்சது இது ஓஜியோட ஆடியோ லான்ச். அது வந்து இங்க ஆந்திராவில் நடத்திருக்கிறாங்க. அப்போதான் சில விஷயத்துல கனெக்ட் பண்ண ரொம்ப ஃபன்னா நிறைய மாட்டியிருக்கு. நிறைய மாட்டியிருக்கா? கொஞ்சமா தான் மாட்டியிருக்கா. சரி, ஓகே, கொஞ்சம் வீடியோஸ் மாட்டியிருக்கு. அதை பத்தி இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது என்னன்னா, ஓப்பனிங்கே மாசா என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பவன் கல்யாண் அவர்கள் மாசா தான் என்ட்ரி கொடுத்தாரு. அந்த கிளிப் கூட பார்க்கும்போது மாசா தானே இருக்கு. ஆனா அந்த மாசுக்கு பின்னாடி ஒரு தமாசான சமாச்சாரம் இருக்கு. அது போட்டு விட நீ ஒளிரடமா? நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒளிரடங்கற எவன்டா அவன் இருக்கு பண்ணவன். சரி விடு. அப்புறம் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. என்னன்னா, இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா இருந்தாலும் நம்ம பவன் கல்யாணம் கையில வந்து ஒரு ஜோரோ வால் மாதிரி கையில கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா இந்த வாழை வச்சு ஏதாவது அவர் பண்ணுவாரு. ஏன்னா அவர் உண்மையிலே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கத்துட்டு இருந்தவர். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடியோ லான்ச் செட் பண்ற அந்த குழுவினர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரிஜினல் வால் கொடுக்குற, அது டம்மி வால். அந்த வால் டம்மி வால் கொடுத்தோம் அவங்க கணிச்ச மாதிரி நம்ம பவன் கல்யாண் அவர்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அதுதான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன வேலை தெரியுமா? கம்ப்யூட்டர் லாக்கரோ. நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு. When he wielded it, it narrowly missed his bodyguard. That moment was caught on camera. It's now going viral on social media. ஜஸ்ட் மிஸ். அது ஒரிஜினல் வாளா இருந்தா இன்னத்துக்கு என்ன இருக்கும்? ஆனா உண்மையிலே பவன் கல்யாண் அவர்களை பாராட்டியே ஆகும். கொற்ற மழையா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, நான் வந்தது ஃபேன்ஸுக்காக தான், அதனால கண்டிப்பா வந்து இந்த ஆடியன்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தா நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த மழையிலையும் ட்ரம்ஸ் வாசிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, அந்த ஸ்பிரிட்டை நம்ம பாராட்டியே ஆகும். You give man, why me? பிரியங்கா மோகன் பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் அந்த கொற்ற மழையில நின்று இருக்கிற சிச்சுவேஷன் தள்ளப்பட்டாங்க. படத்துல அவங்களும் நடிச்சிருக்காங்க. கரெக்டா, ஹீரோயினியா நடிச்சாங்க. அதுக்கு நின்னுதான் ஒரு வழி இல்லை. அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. எப்படியோ நல்ல விதமா வந்து ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு. நல்ல விதமா அந்த படம் வந்து நல்லா சூப்பர் டூப்பரா ஹிட் ஆயிட்டு இருக்கான். ஓஜி படக்குழுவிகளுக்கு படம் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஆகணும் என்று கானாஸ்கை சார்பாக வாழ்த்துக்கள். சரி, இப்போ கொஞ்சம் சீரியஸான பாயிண்ட் போவோமா? நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நம்மளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திய நிறைய ஆக்டர்ஸை தான் இப்போ நம்ம இழந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து நம்ம ரோபோ சங்கர் அண்ணாவும் கூட
முதல்ல வந்து யாரான மயில்சாமி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து விவேக் சார் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து போண்டாமணி, அப்புறம் வந்து மனோபாலா சார், அதுக்கப்புறம் வந்து சிரிச்சு 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 நம்மள சிரிக்க வச்ச நடிகர் மதன் பாபு சார். அவரு சிரிக்கிறத பார்த்து நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஆனா இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை. அந்த வரிசையில நம்மளோட அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களும் முதல்ல வந்து அந்த காமெடியை பேசிட்டு தான் இந்த கண்டென்ட்டை தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே மக்களை சிரிக்க வச்சுதான் ரசிச்சு பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் முதல்ல அந்த காமெடியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் பேசலாம் நான் ஃபர்ஸ்ட் டீஸ் பண்ணிட்டேன். என்னதான் ஆச்சு நம்ம மக்களுக்கு? அதாவது என்னன்னா ரீசெண்டாக நம்ம ரோபோ சங்கர் அண்ணா வந்து தவறிட்டாரு. அவர் வந்து இருக்கும் பொழுது நம்மளை சிரிக்க வச்சு மகிழ வச்சவர். அவர் இல்லாத போதும் அவர் நகைச்சுவை நம்ம சிரிக்க வச்சுட்டு இருந்தாலும், ஆனா அவர் நம்ம கூட இல்லாத அந்த ஏக்கம் கண்டிப்பா எல்லார் மனசுலயும் இருக்கும். ஆனா அங்கேயும் போயிட்டு சில பேர் அவங்களோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா ரோபோ சங்கர் அவங்களோட மனைவி அவங்க வந்து அவங்களோட இறுதி ஊர்வலத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. என்னது இப்பெல்லாம் டான்ஸ் ஆடலாமா? டேய் யாரா நீங்கெல்லாம்? சில பேர் அழுது அவங்களோட ஆதங்கத்தை வெளியே கொண்டு வருவாங்க. சில பேர் வந்து தன்னோட நிலையை மறந்துட்டு ஏதோ உளறிட்டு அவங்க ஆதங்கத்தை கொண்டு வருவோம். ஒரு விதமான ஆதங்கம் தான். ரோபோ சங்கரும் அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்க 2 பேரும் ஒரு டான்ஸரும் கூட. ஏன் இவ்வளவு ஏன் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவர்கள் வந்து அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்து அவரோட ஆதங்கத்தை வந்து அவரோட நடனமாடி தான் காட்டினார். இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட கருத்து. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரோபோ சங்கர் அவர்கள் மேல அவங்க மனைவி எவ்வளோ அன்பும் பாசம் வச்சுட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நடுவில் இவங்க கேவலமான கமெண்ட் போடும்போது எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. யாரா நீங்கெல்லாம் எங்கிருந்துரா வரீங்க? அது சொல்லணும் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தோணிட்டே இருந்தது, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ரோபோ சங்கர் அண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது என்னன்னா ரோபோ சங்கர் அண்ணன் எப்படின்னா அவர் வந்து ஒரு நெப்போ கிட் கிடையாது. அவர் வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு சின்ன சின்ன ஸ்டேஜிலலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் வந்து இந்த ரோபோ மாதிரி ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு உடம்புல ரோபோ மாதிரி சாயத்தை பூசிக்கிட்டு அது வந்து இந்த ஊர் திருவிழாவில் வந்து அவர் வந்து அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். வந்து அந்த சாயத்தை வந்து உடம்புல பூசிட்டு ஒரு ரோபோ மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்த்து தான் இவருக்கு ரோபோ சங்கர்னே பேர் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சாயத்தை வந்து உடம்புல பூசுறதுன்றது. அதனால உடம்புகள் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் நம்ம மனோபாலா அவர்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் ரசிச்சு பார்த்து சிரிச்ச காமெடிக்கு பின்னாடி ஒரு கண்ணீரும் இருக்கு. கவுண்டர்மணி செந்திலும் அவர்களும் அந்த ஈயம் பூசுற காமெடி ஒரு வரும். அதுல வந்து ஒருத்தர் வந்து குண்டாவை எடுத்துக்கிட்டு எனக்கு ஈயத்தை பூசிக்கூடுன்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை மாதிரி இருக்கும். அதுல வந்து உடம்பு ஃபுல்லா பூசுற மாதிரி ஒரு காமெடி இருக்கும். அந்த காமெடியர் வந்து அந்த பூசணத்துக்கு அப்புறம் செத்துட்டார். இதை நான் சொல்லலை, மனோபாலா அவர்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. கருப்பு சுப்பையெல்லாம் என்னது வெறும் 300 ரூபா பணம் சார். 300 ரூபா பணத்துக்காக கோல்டு பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு பாடி ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் பாடிக்குள்ளே போயிடுச்சு. மறுநாள் கடையில் இறந்துட்டாங்க. அவ்வளோ டேஞ்சரான அந்த சாயத்தை வந்து இவர் வந்து ஒவ்வொரு ஊர் திருவிழாவுக்கும் போயிட்டு இவர் வந்து உடம்புல பூசுறதுனால தான் அவருக்கு வந்து ஜாயின்டிஸ்ன்ற அந்த நோய் வந்து அப்பவே வந்திருக்கு. அப்போ அங்கேருந்து அவர் வந்து சரி இது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிவி சேனலில் வந்து நோய் ஆரம்பிச்சாரு. டிவி சேனல் எடுத்தோன்னே ஒரு விஜய் டிவிக்கு போல சன் டிவியில் கலக்க போவது யாருன்னு சொல்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதில் ஜெயிச்சது யாராவனா இருக்கலாம், ஆனால் வந்து இவர் தனியாக தெரிஞ்சிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவிக்கு போயிருக்காரு. விஜய் டிவியில் வந்து அது இது இதில் வந்து சிரிச்சா போச்சுன்ற அந்த காமெடியில் வந்து பட்டையை கிளப்பியிருப்பாரு. அங்க இருந்து தான் அவர் சினிமாக்கே போயிருக்காரு. அதுலயே வந்து சின்ன சின்ன ரோல் தான். உதாரணம் வந்து சுமார் முஞ்சி குமார் படத்துல நடிச்சிருப்பாரு, அப்புறம் வாயமுடி பேசும் நடிச்சிருப்பாரு. அப்படி 2-3 படங்கள் நடிக்கும் போது இவரை வந்து ஒரு முழு படத்துல வந்து காமெடியா கொண்டு வந்து யாருன்னா நம்ம தனுஷ் சார் அவர்கள் தான். இதை பத்தி நம்ம ரோபோ சங்கர் அவர்களே பேசியிருப்பாரு. தனுஷ் சாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன். மாறி 1 மாறி 2 எல்லாமே ஆன் ஸ்பாட்ல நான் போட்ட டைலாக் தான். சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். சார் அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்னைக்கு மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல சார் வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அதாவது என்னன்னா வேலனை வந்துட்ட வெள்ளக்காரன்ல வந்து அந்த எம்எல்ஏவை நடிச்சிருப்பாரு. அதுதான் என்னோட ஃபேவரட் காமெடி. இந்த படத்தை பார்க்கும்போது கூட ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி ஓகே, அப்படி படிப்படியாக வந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டு அவரே சொல்லுவார் ட்ரிங்கிங் இந்த பழக்கத்தால் தான் எனக்கு போன அந்த ஜாயின்டிஸ் கூட திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த குடியால் தான் மறுபடியும் அந்த வியாதி திரும்பி வந்து அவர் மறுபடியும் மீண்டு வந்துட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால்
அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. உலகத்தில் வந்து நான் அடிக்காத சரக்கே கிடையாது, நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது. ரோபோ சங்கர் அண்ணனை பிரிந்து வாழும் அவன் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். இதுல இன்னொரு ஆள் ஒருத்தர், இந்த ஆளை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து அதோட ஸ்டாப், இது மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணலாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா பேச வைக்கிறாப்புல இந்த ஆள். ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு, அந்த இடத்துல வந்து தனக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். யார் தெரியுமா அவன்? நீங்களே பாருங்க. சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்க என்னடா நீ நடிப்பறக்கம். போனா அவரும் என்னோட ஒரு தீவிர ரசிகர். சொல்ல போனா அவரு உன்னோட ஃபேனு. அதாவது ஒருத்தோட இறப்பை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தி தற்பெருமையா ஆக்கிக்கிறதுல வெளிவட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி. இதுல கடைசியில் ஒரு வீடியோ கிளிப் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரோபோ விரைவில் அரசியலுக்கு வருவார். ஆமாம், கூடிய சீக்கிரம். ஏன்னா என் ஜாதகப்படி இருக்குது, 45 வயசில் நீ வந்து சைடு வச்ச வண்டியிலாம் போவேன்னு எங்கள் ஐயா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் ஜாதகம் அப்போ பார்த்தது அப்படியே நடக்குது. இன்னுமா 45 ஆகல? 45 தான் போகுது. அப்போ அந்த சைரன் வச்ச வண்டி அதைத்தான் தேடுறேன், கிடைக்கல. நான் 3 மாசம் இருக்கு. ஐ லவ் யூ ஆல். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ்கி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் வீடியோக்கு வந்து உங்கள் பிரவீன் குமார்.